கல்யாணம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் தியாகம் நினைச்சிட்டு இருக்க. தியாகத்தை தீர்க்க வேண்டிய கடன்னு நீயா நினைச்சிட்டு இருக்க. நினைச்சு நினைச்சு வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்க. வேண்டாம் சூர்யா, போதும்பா. சீக்கிரம் சீக்கிரம் உன் மனசுக்கு ஏத்த பொண்ணு உனக்கு கிடைக்கணும். அப்பதான் எல்லாம் சரியா போகும். ஆமா, அப்பதான் எல்லாம் சரியா போகும். சரி, நான் கிளம்புறேம்மா. வணக்கம் ரகுபதி சார். சந்தர்ப்ப சூழ்நிலையால தெரியாதனமா உங்களை ஏதோ பேசிட்டேன். அதெல்லாம் தயவு செய்து மனசுல வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. அது என்ன சுப்பு சார், நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இத பாருங்க, அதை எதையும் நான் மனசுலயே வச்சுக்கல. இப்போ என் மனசுல, உங்க மனசுல, ஏன் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம பசங்க கல்யாணம். ஆமா சார், அதை பத்தி பேசலான்னு தான் வந்தேன். நேற்று கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு, சரியாவே பேச முடியல. ஆமா, உங்க பொண்ணுதான் பேசினா, நீங்க பேசவே இல்லையே. ஆமா சுப்பு சார், நீங்க சம்மதம்னு வாய் திறந்து பேசவே இல்லையே. நைட்டெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தீங்களா? இல்ல இல்ல, எனக்கும் சம்மதம் தான். என் பொண்ணே கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பிறகு எனக்கு என்னங்க? சுப்பு சார், முதல்ல நீங்க கை கொடுங்க. அட கொடுங்க சார். சுப்பு சார், நேத்து உங்க பொண்ணு ஸ்வீட் கொடுத்தா, இப்போ நீங்க கொடுக்குறீங்க. இந்த சந்தோஷத்துக்கு ரஞ்சினி, நீ உள்ள போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா போ. என்னங்க நீங்க அதெல்லாம் எதுக்கு? நீங்க வேண்டான்னு சொன்னா விட்டுற முடியுமா? எங்க சந்தோஷத்தை நாங்க வேற எப்படி அப்பா வணக்கம் சம்பத் சார். வணக்கம் சுப்பு சார், நீங்க உட்காருங்க. என்ன இருந்தாலும் அட உட்காருங்க. அப்பா இரு, நானும் உக்காந்துக்கிறேன். டேய், எழுந்துடுறா, எழுந்துரு சொல்றல, எழுந்துடுறா. சுப்பு சார், எல்லாம் விறுவிறுன்னு நடக்கும் போதே நல்ல காரியத்தை முடிச்சிடணும், என்ன சொல்றீங்க? ஆமா சார். அப்போ நாளைக்கே கல்யாண பேச்சு பேசி நிச்சயதார்த்தம் செஞ்சு முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாம், என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா, நாளைக்கே நாள் நல்லதா இருக்கு. அதனாலதான் நேரம் கூடி வந்தா எல்லாம் தன்னால நடக்கும்னு சொல்றது. ஆமா, எனக்கும் சம்மதம் தான். சுப்பு சார், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லா செலவும் என்னோடதுதான். கடவுள் அந்த சக்தியை எனக்கு கொடுத்திருக்கான். நீங்க வரணும், அவ்வளவுதான். இத பாருங்க, இந்த ஊரே அசந்து போற மாதிரி நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் சார். அப்ப நான் வரேன். வாங்க.
என்னாச்சு சுப்பு? பாத்தியா? பேசினியா? ம் ஊனா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதுமா. நாளைக்கே வந்து கல்யாண விஷயமா பேசி நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சிடலான்ட்டாரு. நாளைக்கே வா. அப்பாடா. அம்மா மகமாய், இப்பயாவது கண்ணை திறந்தியே. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் சுப்பு. நல்ல நேரம் வந்தா இப்படித்தான் எல்லாம் வேக வேகமா நடக்கும். வேற என்ன சொன்னாங்க? அவரே மொத்த கல்யாண செலவையும் ஏத்துக்கிறதா சொல்லிட்டாரு. அப்படியா? ஆ. ஆமா சுப்பு, அவர் முதல்ல இருந்தே அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காரு. அவரு நம்ம கஷ்டத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டவர்னா பாத்துக்கேன். அனு, உன் அதிர்ஷ்டத்தை பாத்தியா? புஷ்பா, அதுக்காக வெறுங்கையோட மண்டபத்துல போய் நிக்க முடியாதுல்ல. ஆமாப்பா, எனக்கும் அது சரியா படல. அப்படின்னா அம்மா, கல்யாணத்துக்கு ஆகுற செலவுல நாமளும் பாதி செலவை ஏத்துக்கலாமா? என்னது பாதி செலவா? அதுவே லட்சங்களை தாண்டும். அவ்வளவு பணத்துக்கு நாம எங்க போறது? புஷ்பா, அனு சொல்றதுதான் சரி. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஏதாவது நல்ல நடக்குதுன்னா போதுமே, உனக்கு பொறுக்காதே. அம்மா மகமாய், கண்ணை திறக்கிறது தான் திறந்த, நல்லா முழுசா திறக்க கூடாதா? அம்மா, இங்க பாருமா, பாதி செலவை நம்ம ஏத்துக்கிறது தான் சரி. இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருக்க வேண்டியிருக்கும். வந்துட்டா எல்லாம் தெரிஞ்சவ. அவளை போனா எங்க இருந்து வரும்? கூரைய பொழந்துக்கிட்டு கொட்டுமா? சூர்யா சார் கொடுப்பாரா? இப்ப ஏன் சூர்யா சார் இழுக்கிற? சூர்யா சாருக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியக்கூடாது, புரியுதா? அது மட்டும் இல்ல, என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க சொல்லி யாரோ சூர்யா சார் கிட்ட சொல்லிருக்காங்க. என்னடி என்ன மேலையும் கீழையும் பாக்குற? என்னமோ நான் போய் சூர்யா சார்ட்ட சொன்ன மாதிரி. விடு புஷ்பா, இப்போ இது தேவையில்லாத பிரச்சனை. கல்யாணத்துக்கு எப்படி பணத்தை ஏற்பாடு பண்றது, அதை பத்தி யோசிப்போம். அப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்கன்னா நீயே எப்படி பாத்துக்குவ? அம்மா, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அனு, இதுல நீ தலையிடாத. இது என் பொறுப்பு. பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். இல்லப்பா, நானே பாத்துக்கிறேன். ரெண்டு பக்கம் செலவையும் அவங்களே பாத்துக்கிறது எனக்கு பிடிக்கல. சரிப்பா, நான் கிளம்புறேன். வரேம்மா. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றது? இப்ப யார கேட்கலாம்? அவங்களுக்கு ஃபோன் பண்றதுதான் சரி. அட, நம்ம ஹீரோயின். ஹலோ. ஹலோ மீரா மேம், குட் மார்னிங். மார்னிங். சொல்லு மேம், உங்க கூட கொஞ்சம் பேசணும். கால் பண்ணதே அதுக்கு தானே? என்ன விஷயம் சொல்லு. மேம், பர்சனலா பேசணும் மேம். ஆஃபீஸில் பேச முடியுமா? ஒன்றும் இல்லை மேம், நான் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மேம். ஆல்ரைட், ஆஃபீஸ்க்கு வா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் 25 மினிட்ஸில் வந்துடுவேன் மேம். ஓகே. என்கிட்ட உதவி கேட்குறானா? நம்ப முடியலையே. சூர்யா சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவளாயிட்டா. நீங்க ஒன்னு செய்ய போய் அது மாதிரி வேற ஏதாவது நடந்தா அது உங்களுக்கு தான் கஷ்டம். யா மேடம், அனு வந்திருக்காங்க. சென்ட் ஹர் இன். ஓகே மேடம். ஓகே மீரா மேடம், அப்ப நான் கிளம்புறேன். பங்கஜ். எஸ். 2 ரூபா இருக்கா? 2 ரூபாயா?
தேங்க்யூ. மேம், வரட்டுமான்னு கேட்டுட்டு வர்றதோ இல்ல கதவை நாக் பண்ணிட்டு வர்றதோ மேனஸ்னு உனக்கு தெரியாதா? சாரி மேம். ம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ம், தட்ஸ் பெட்டர். கம் இன். பாரு, எனக்கு ரொம்ப நேரம்லாம் இல்ல, தயவு செஞ்சு சீக்கிரமா சொல்லு. மேம், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, என்னோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு மேம். என்னோட சேலரி அட்வான்ஸா ஒரு 2 லட்சம் தர முடியுமா? 2 lakhs-ஆ? ஆல் ரைட், கிவ் மீ யுவர் ஃபோன். மேம், உன்னோட ஃபோன். சூர்யா சருக்கு ஃபோன் பண்றேன். எதுக்குன்னா, இந்த நேரத்துல யார் கால் பண்ணாலும் பொதுவா சார் அவாய்ட் பண்ணிடுவாரு. ஆனா சாப்பிட்டீங்களா, வீட்டுக்கு போயிட்டீங்களா, இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்க்கெல்லாம் நீ அவருக்கு கால் பண்ணுவியே, அவரும் ரிசீவ் பண்ணுவாரே. அதான் அவர்கிட்டயே கேட்டுருவோம். மேம், வேண்டாம் மேம், சாருக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரியலனா எப்படி? உனக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா he will come to know. அவருக்கு நான் பதில் சொல்லி ஆகணுமா? மேம், now you got it right. எல்லாத்துக்கும் வால் மாதிரி சூர்யா சார் பின்னாடியே தெரிஞ்சா ஆச்சா? வேலை நடக்கணும்னா என்கிட்ட தான் வந்தாகணும். சருக்கு சொல்லாம பணம் வரணும்னா நான் என் பர்சனல் அக்கவுண்ட்ல இருந்து தான் உனக்கு தரணும். கொடுக்குறேன், பட் ஒன் கண்டிஷன். என்னானு முகமே செத்து போயிருக்கு. என்ன கண்டிஷன் மேம்? இன்னில இருந்து நீ சூர்யா சார் கிட்ட பேசக்கூடாது. அவர் கூட பேசவே கூடாது. அவரா உன்னை கூப்பிட்டாலும் அவர் கூட எங்கேயுமே போக கூடாது. முடிஞ்ச வர அவரு கண்ணு முன்னாடி கூட நீ வரக்கூடாது. Got it? Anu, did you get it? நீ இங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ் எப்படி இருந்ததோ இனிமேலும் அப்படியே தான் இருக்கணும். எஸ் மேம். $5 லட்சம் எழுதியிருக்கேன். வச்சுக்கோ. தேங்க்யூ மேம். அனு வெயிட். உன்னோட இம்பார்ட்டன்ட் திங் ஒன்னு என்கிட்ட இருக்கு. You know what it is? $2. $2 ஒரு தனி பவர் இருக்கு ப்ரோ. இல்லையானு?
ரூபாய்க்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு ப்ரோ. 2 ரூபாய்க்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு ப்ரோ. இட்ஸ் ஓவர். சுப்பு பாத்து பாத்து சுப்பு பாத்து பாத்து. வீடு முழுக்க தேடினல, அப்ப சொல்ல வேண்டியதானே இது உள்ளதான் வச்சிருக்கேன்னு. உன்னையாரு வீடு முழுக்க தேட சொன்னா? நான் தான் அப்பவே சொன்னேன் இதுக்குள்ளதான் இருக்குன்னு. எப்ப இதுல வச்ச? இப்பதான் வச்சேன். இப்பதானா? இப்பதானா ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. 4-5 வருஷமா? அதுக்குள்ள 4-5 பேர் முதலமைச்சராவே ஆயிட்டாங்க தெரியுமா உனக்கு? ஏய், தோரணம் தேட சொன்னா நீ என்ன அரசியல் பேசுற? வாயை மூடிட்டு நல்லா தேடு. இந்த உடஞ்ச கண்ணாடி வச்சுக்கிட்டு எங்க நல்லா பாக்குறது? அம்மா நான் கிளம்புறேன். ஏண்டி இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? நேத்தே சொன்னேன்லம்மா செக் போடணும்னு. அனுமா தப்பா நினைச்சுக்காத, நேத்துக்கே கேட்கணும்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படி யார் சட்டுன்னு தூக்கி கொடுத்தது? என் ஆபீஸ் கொலீக்ஸ் பா, அவ என் ஃப்ரெண்டும் கூட. பண விஷயம் அனு, ஜாக்கிரதை. ஏன் சொல்றேன்னா, இப்ப என்ன பாத்தியா கடையை அடமான வச்சுட்டு இப்ப எப்படி ஏமாந்து நிக்கிறேன்னு, அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுமா. ஆமாமா, கவனமா இருமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். பணத்தை எப்படி திருப்பி தரணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். பாத்தியா புஷ்பா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா எனக்கு பெப்பர்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்த சின்ன பொண்ணு இப்ப நம்ம கண்ணு முன்னாலே எவ்வளவு பெரியவளா நிக்கிறா புஷ்பா. என்னால நம்பவே முடியல. அவ கல்யாண செலவை அவளே பாத்துக்கிறாளாம், அந்த கடனை அவளே திருப்பி கட்டிக்கிறாளாம். இதெல்லாம் பாவா நான் செய்யணும். ஆனா எனக்கு என்னால. அப்பா, பணம் நீங்க செலவழிச்சா என்ன, நான் செலவழிச்சா என்ன, ரெண்டும் ஒண்ணு தானப்பா. உங்களை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமைப்பா. நீங்க எனக்கு வாழ்க்கையில சொல்லி கொடுத்த பாடம் தான்ப்பா எனக்கு இவ்ளோ தைரியத்தை கொடுத்திருக்கு. சரிப்பா, இன்னைக்கு எப்படி உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுங்க, பாதி கல்யாண செலவை நாங்களே பாத்துக்கிறோன்னு.